கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. ரூத்தின் வாழ்க்கை ஒரு சாதாரண எளிதான ஒரு வாழ்க்கை அல்ல. கணவனை இழந்தால், எதிர்காலம் இருளாக தோன்றியது. அந்நிய தேசத்தில் ஆதரவற்ற ஒரு விதவையாக அவள் வாழ்ந்தாள். ஆனால் தேவன் அவளை மறக்கவில்லை. இந்த சூழலில் போவாஸ் அவளிடம் கூறிய முதல் வார்த்தை, நீ பயப்படாதே. இந்த வார்த்தை ரூத்துக்கு மாத்திரமல்ல, இன்று பயத்திலும் குழப்பத்திலும் எதிர்காலம் குறித்து கவலையிலும் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தையாகும். முதலாவதாக, தேவன் உங்கள் பயத்தை அறிந்திருக்கிறார். மனிதர்கள் நம்முடைய வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள், ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீர், அமைதியான போராட்டம், யாரிடமும் சொல்ல முடியாத கவலை, இவை அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் முதலாவது உங்களை பார்த்து சொல்லுவது, நீ பயப்படாதே. ரெண்டாவது, தேவன் தம்முடைய கிருபையினால் செயல்படுகிற ஆண்டவர். போவாஸ் சொல்லுகிறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று ரூத்திடம் உறுதி கூறுகின்றார். அது ஒரு மீட்பரின் அன்பையும் பொறுப்பையும் வெளிப்படுத்துகிறது. அதுபோல நமது உண்மையான மீட்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாமல் தமது கிருபையினால் வழிநடத்துகிறார். அவர் சரியான நேரத்தில் தேவையான உதவியை அளிப்பார். மூன்றாவது, நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கிறது. போவாஸ் சொல்லுகிறார், நீ நல்ல குணசாலியான ஸ்திரீ என்பதை எல்லாரும் அறிவார்கள் என்று ரூத்தை பாராட்டுகிறார். ரூத்தின் விசுவாசமும் தாழ்மையும் நேர்மையும் தேவனை நம்பியிருந்த அந்த வாழ்க்கையும் அவளுக்கு தேவன் திறந்த கதவுகளுக்கு காரணமாக அமைந்தது. அதே போல நம்முடைய குணநலன்களும் தேவனை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையும் தேவன் செயல்படுவதற்கான இடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றன. ஒரு சிறு பெண்ணானவள் இரவு நேரத்தில் மின்சாரம் இல்லாததுனால மிகவும் பயந்து போயிருந்தாள். அவளுடைய தந்தை அவளுடைய கையை பிடித்து சொன்னார், நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த அறை இன்னும் இருட்டாகவே இருந்துச்சு. பட் அந்த சிறுமியின் பயம் மறைந்து போனது. காரணம், வெளிச்சம் வரலை, இருள் மாறலை, ஆனால் தந்தை அவளோடு கூட இருந்த அந்த தைரியம் அவளுக்கு அந்த பயத்தை போக்கியது. அதுபோல் உங்கள் சூழ்நிலை உடனே மாறாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற உண்மை உங்கள் பயத்தை அமைதியாக மாற்றும். இன்று உங்களை பயமுறுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை தேவனிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. அவர் தொடங்கிய அந்த நல்ல கிரியையை அவர் உங்களில் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையை தமது கிருபையினால் நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் இதயத்தில் இருக்கும் எல்லா பயங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பும். உமது சித்தத்தின்படி வாழவும் உமது நேரத்தை நம்பவும் எங்களுக்கு கிருபை தாரும். இன்று முழுவதும் உமது கரம் எங்களை வழிநடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பயம் எதிர்காலத்தை இருளாக்கும், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அந்த எதிர்காலத்தை நம்பிக்கையால் நிரப்பும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.